பறவைங்களோட வாழ்க்கையில கரண்ட் பில்லுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே மாறுச்சு. இபி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா ஒவ்வொரு மாசமும் ரீடிங் எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். சிச்சு காக்கா ரொம்பவும் திமிரு பிடிச்சவ, கோவக்காரியும் கூட. ஒரு நாள் பறவைங்க பில்லு கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னா போதும், உடனே ஃபைன் போடுறது, அப்படி இல்லைன்னா கரண்ட் வயரை கட் பண்ணிட்டு போறது, இதை சாதாரணமா செய்வா. அவ ஊருக்கு வர அப்படின்னு சொன்னாலே ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா புக்கை எடுத்துக்கிட்டு ரீடிங் எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள வந்துச்சு. அப்ப அவளுடைய பார்வை சோட்டுக்கிளியோட வீட்டுக்குள்ள போச்சு. சோட்டுக்கிளி ரொம்பவும் ஏழை. அவளுடைய பிள்ளையான பன்னுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால பணம் எல்லாமே வைத்திய செலவுக்கே செலவாயிடுச்சு. அதனால அவளால கரண்ட் பில் கட்ட முடியல. சிச்சு காக்கா நேரா சோட்டுக்கிளியோட வீட்டு வாசல நின்னு சத்தமா கத்துச்சு. ஏய் சோட்டோ, வா வெளிய, கரண்ட் பில்லு கட்டலாங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? சோட்டுக்கிளி உடனே பயந்து போய் வெளியில வந்துச்சு. அழுது அழுது அவ கண்ணை செவந்து போயிருந்துச்சு. சிச்சு அக்கா மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு மாசம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. அடுத்த மாசம் நிச்சயமா நான் கரண்ட் பில் கட்டிடுறேன். என் புள்ள பன்னுவுக்கு உடம்பு சரியில்லை. சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அவனுடைய வைத்திய செலவுக்கே செலவாயிடுச்சு. அதனாலதான் கரண்ட் பில் கட்ட முடியல. அதை கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஓ, இன்னும் வேற ஏதாவது கதை இருக்கா, இல்ல இந்த கதையோட நிப்பாட்டிக்க போறியா? உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கதை சொல்ல தயாரா இருப்பீங்க. என்ன ஆனாலும் எனக்கு தேவை பணம், இல்லனா கரண்ட் ஒயரை கட் பண்ணிட்டு போயிடுவேன். பாவம் சோட்டு அழுதுகிட்டே, ஐயோ அக்கா, நான் கதை சொல்லக்கா. குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்காக்கா. இப்ப கரண்ட் இல்லைன்னா ராத்திரி நேரம் அவன் எப்படி தூங்குவான்? இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக பொறுத்துக்கோக்கா. நான் சீக்கிரமாவே கரண்ட் பில் கட்டிடுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஆபீஸ்ல எல்லாருக்கும் என்ன பதில் கொடுக்கறது? இங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். கரண்ட் பில்லு கட்ட முடிஞ்சா கட்டு, இல்லைன்னா கரண்ட் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா லைன்மேனை பார்த்து செய்கை செஞ்சது. உடனே லைன்மேன் அந்த கரண்ட் கம்பத்துல ஏறி சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போற கரண்ட் வயரை கட் பண்ணி போட்டுட்டான். அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனும் நின்னு போயிடுச்சு. சோட்டுக்கிளிக்கு அவனுடைய இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அங்கேயே விழுந்து அவ அழ ஆரம்பிச்சா. ஆனா சிச்சு காக்கா அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாம அது கையில இருக்கிற ரிஜிஸ்டர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுச்சு. அது நேரா லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி புறா வீட்லயே ஒரு டைலர் மிஷினை வச்சு துணி தைச்சு கொடுத்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. கரண்ட் இல்ல அப்படின்னா அவளுடைய பொழப்பே நடக்காது. லூசி, கரண்ட் பில்லு கட்டினியா? லூசி ரொம்ப கோவமா, இன்னும் கட்டல. நேத்து தானே லாஸ்ட் டேட்னு வந்துச்சு, அதுக்குள்ள எனக்கு காலையில வந்து கதவை தட்டுற. ஆமா, பில்லு ஏன் இந்த தடவை அதிகமா வந்திருக்கு? போன தடவையை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. மீட்டர் சரியா வேலை செய்தா இல்லையா? அதை கேட்டு சிச்சு காக்கா திமுறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீட்டர்ல எவ்வளவு காட்டுதோ அவ்வளவுதான் இபி ரீடிங்கு. அதுக்கு நீங்க பணம் கட்டி தான் ஆகணும். நீங்க வீட்டுல ஏசி, ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணா கரண்ட் பில்லு வரத்தா செய்யும். இப்போ ஃபைனும் சேர்த்து கட்டு, இல்லைன்னா கரண்ட் பிடுங்கிடுவேன். ஃபைனா? ஒரு நாள் லேட் ஆனதுக்கு ஃபைன் போட போறியா? இது அநியாயம். நான் கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உனக்கு கரண்ட் இருக்காது அப்படின்னு மறுபடியும் லைன்மேனை பார்த்துச்சு சிச்சோ. அவன் உடனே கம்பத்துல ஏறி லூசி புறாவோட வீட்டோட கரண்ட் வயரையும் கட் பண்ணி போட்டுட்டான். லூசி பொறுமையை இழந்து, சி, உன்ன மாதிரி ஆட்களால தான் இந்த கிராமம் இன்னும் இப்படியே இருக்கு. அதிகாரம் இருக்குன்ற தைரியத்துல எங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துறல, ஒரு நாள் உனக்கும் வரும் பாரு. சிச்சு காக்கா அதை எதையுமே பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போயிடுச்சு. கரண்ட் இல்லாம போனதுனால லூசி ரொம்பவும் கவலையா வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டுக்கிளியும் அங்க வந்தா. 2 பேருமே அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. பாத்தியா லூசி, இந்த சிச்சு காக்கா கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிட்டா. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரி நேரம் வெக்கையில எப்படி தூங்குவானே தெரியல. இந்த சிச்சுவுக்கு ஏன் கொஞ்சம் கூட கருணையா இருக்க மாட்டேங்குது? லூசி புறா ரொம்ப கோவமா, அவளுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தாதானே, அது மனசுல கல்லு. அவளுக்கு நம்ம கஷ்டம் என்ன தெரியும்? நீ ஏன் மிஷின் கூட இப்ப நின்னு போச்சு. துணி தைச்சு கொடுக்கலன்னு எனக்கு பணம் எங்கிருந்து வரும்? இந்த கஷ்டம்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா என்ன? இப்ப நம்ம பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்றது? யார் நமக்கு உதவி செய்வாங்க? ஊர்ல எல்லாரும் சிச்சுவை பார்த்தாலே பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி அந்த பக்கமா வந்தா. துணி ரொம்பவும் புத்திசாலி, ரொம்பவும் நல்ல குணம் கூட. டைமுக்கு சரியா எப்பவுமே இபி பில்ல கட்டிடுவான். எந்த தப்பும் பண்ணாம இருக்கிறதுனால துணி யாரை பார்த்து பயப்படவும் மாட்டா. சோட்டு லூசி 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து துணி அங்க வந்தா. என்ன சோட்டு, என்னாச்சு லூசி, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்போ சோட்டு லூசி 2 பேருமே
நடந்தது எல்லாத்தையுமே துணி கிட்ட சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட துணிக்கு சிச்சு காக்கா மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இது ரொம்ப அநியாயம். சிச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நாம எல்லாரும் அவளுடைய அடிமைகளா? அதிகாரம் இருக்குன்ற திமிருல அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவாளா? இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் மேலதிகாரிங்க கிட்ட இத பத்தி பேசுறேன். துணி சொன்னதை கேட்டு அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. துணி பக்கத்திலே இருக்கிற இபி ஆபீஸ்க்கு உடனே கிளம்பி போயிட்டா. துணிக்குருவி சிச்சு காக்காவோட மேலதிகாரியான மகிக்கழக போய் சந்திச்சான். மகிக்கழகு ரொம்பவும் நேர்மையானவ. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசரும் கூட. சிச்சு காக்கா அவங்க ஊர்ல பண்ற அநியாயத்தை எல்லாத்தையுமே துணிக்குருவி மகிக்கழக கிட்ட எடுத்து சொன்னா. துணி சொன்னதை கேட்டு மகிக்கழகுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அது உடனே சிச்சு காக்காவை ஆபீஸ்க்கு வர சொல்லுச்சு. மகிக்கழகு ரொம்ப கோவமா, சிச்சு, நீ வேலை செய்யற ஊர்ல இருந்து எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஏழை ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறியாமே, அநியாயத்துக்கு நீ ஃபைன் வசூல் பண்றியாமே. இப்ப நான் சொல்றது கடைசி முறை. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் உன்னை வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன். மகிக்கழகு திட்டினது கேட்டு சிச்சுவோட முகம் வாடி போச்சு. அவளுக்கு அது அவமானமா இருந்துச்சு. அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது துணிக்குருவிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல கோபத்தோடவே இருந்தா. என்னையே போட்டு கொடுக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா நேரா துணிக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. டோனி, நீ இபி பில்லு கட்டலையாமே, அதான் கரண்ட்டை கட் பண்ணி போறதுக்காக வந்திருக்கேன். துணிக்குருவி தைரியமா, மாசம் 1ஆம் தேதியா நான் இபி பில்ல கட்டிடுவேன், வேணும்னா இந்த ரசீதை பாரு அப்படின்னு சொல்லி துணிக்குருவி இபி பில் கட்டின ரசீதை கொடுத்தா. அந்த ரசீதை பார்த்து சிச்சு காக்காவோட கோவம் இன்னும் அதிகமாச்சு. இது பொய்யான ரசீது, நீ பில்லு இன்னும் கட்டவே இல்ல, இப்பவே கரண்ட்டை கட் பண்ண போறேன். அப்படி சிச்சு காக்கா துணிக்கிட்ட சண்டை போட்டு துணி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கரண்ட் வயரை கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டா. துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் பகை வச்சு சிச்சு காக்கா வந்து கரண்ட் கட் பண்ணி போயிட்டா அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சது. ஆனா துணியால அப்ப எதுவுமே செய்யவும் முடியல. வேற வழி இல்லாம அமைதியா போய் வீட்டுக்குள்ள உக்காந்தா. கொஞ்ச நேரத்துல புஜ்ஜி குருவி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இல்ல. அம்மாவும் அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி அவங்க அம்மா பக்கத்துல போய், அம்மா என்னமாச்சு? வீடெல்லாம் ஏமா இப்படி இருட்டா இருக்கு? கரண்ட் போயிடுச்சாமா? துணிக்குருவி நடந்தது எல்லாத்தையுமே புஜ்ஜி கிட்ட சொன்னா. எல்லாத்தையுமே கேட்டு புஜ்ஜி குருவி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. இனிமே நாம கரண்ட்டுக்காக இந்த கரண்ட்காரங்களை நம்பவே வேண்டாம். அவங்கள நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இல்லம்மா. துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, அது எப்படி முடியும் புஜ்ஜி? சோலார் பவர்மா, நாம நம்ம வீட்டு கூரையில சோலார் பேனலை செட் பண்ணோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சூரிய ஒளி பட்டு அந்த சோலார் பேனல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் எல்லாமே பேட்டரியில சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அது நமக்கு கரண்டா பயன்படும். அப்ப நாம இபி பில் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சிச்சு காக்கா மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துற ஆட்களுக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுத்த மாதிரி இருக்கும். புஜ்ஜி சொன்னது கேட்டு துணிக்குருவிக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே துணி புஜ்ஜி 2 பேருமே டவுனுக்கு போனாங்க. அங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய சோலார் பேனல்களை வாங்கினாங்க. அவங்க வீட்டுக்கு அது சரியா இருக்கும். அப்படி வாங்கிட்டு வந்த சோலார் பேனலை அவங்க வீட்டு கூரை மேல செட் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அவங்க வீட்டுல லைட்டு, ஃபேனு எல்லாமே ஓடுச்சு. அத பார்த்த உடனே புஜ்ஜி துணி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஒருத்தங்களை ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா துணிக்குருவி போய் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த சோலார் பேனல் விஷயத்த சொல்லுச்சு. இந்த சோலாரால என்னெல்லாம் பயன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னதுனால அவங்க எல்லாரும் ரொம்பவே உற்சாகமா நம்மளும் கூட இதே மாதிரி சோலார் பேனலை செட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் வீட்டு கூரையிலையும் செட் பண்ணிட்டாங்க. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா சிச்சு காக்கா மறுபடியும் வசூல் பண்றதுக்காக வந்துச்சு. அங்க சோட்டு, துணி, லூசியோட வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. நான் தான் கரண்ட் கட் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி லைட் எரியுது அப்படின்னு கோவமா அவங்க வீட்டுக்கு கிட்ட போச்சு. அப்பதான் அவங்க வீட்டு கூரை மேல அவங்க வச்சிருக்கிற சோலார் பேனல்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுது. இனிமே அவங்க கரண்ட் நம்பி இல்ல, இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க போறதில்ல அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சது. அவளுடைய அகங்காரம், அதிகாரம் 2மே அவங்க முன்னாடி தோத்து போச்சே அப்படின்னு அவ ரொம்பவுமே கவலைப்பட்டா. ஆனா எதுவும் செய்ய முடியாம வேற வழியும் இல்லாம அவ அங்கிருந்து திரும்ப வந்துட்டா. அப்படி அன்னையிலிருந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே துணி கொடுத்த ஐடியாவை வச்சு
சோலாரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊர்ல எங்கேயுமே கரண்ட் இல்ல, வெறும் சோலார் மட்டும்தான் இருந்துச்சு. புஜ்ஜி குருவி கொடுத்த ஒரு ஐடியா, துணி குருவியோட தைரியம், இது எல்லாமே அந்த ஊரோட கஷ்டத்தை மாத்தி இருந்துச்சு. சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பணக்காரி. அவ அந்த ஊர்ல பெரிய வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு சும்மா உட்காருதுன்னா சுத்தமா பிடிக்காது. அதனால ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும், அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வியாபாரம் புதுவிதமா இருக்கணும் அப்படின்னு அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் தெரு ஓரத்துல அவங்களுக்கு விருப்பப்பட்ட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட வியாபாரம் அப்படி இருக்கக்கூடாது, புதுவிதமா இருக்கணும். ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் வியாபாரம் நல்ல வியாபாரமா இருக்கணும். பணம் கையில இருந்தாலும் என்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறதுன்னு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை வெளியில போய் பார்க்கலாம், யார் யாரு என்னென்ன வியாபாரம் பண்றாங்கன்னு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில போய் எல்லா இடத்துலயும் என்ன வியாபாரம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா அங்க போற ஒரு ட்ரெயினை பார்த்துச்சு. அதுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. ஆமா, இந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு ட்ரெயின்ல விற்கிற சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்காது இல்ல, ஆனா வேற வழி இல்லாம வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், சுத்தமா நல்லாவே இல்ல. பேசாம நான் நல்லா சமைச்சு கொண்டு போய் வித்தா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சுது. அப்படி நினைச்சு சிச்சு காக்கா அங்கிருந்து ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு என்னத்த ட்ரெயின்ல விக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அங்க சின்ன காக்கா வந்தான். அம்மா, என்னமாச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா சின்ன, நான் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சிருக்க? நான் ட்ரெயின்ல பிரியாணி செஞ்சு விற்கலான்னு இருக்கேன். ட்ரெயின்ல விற்கிற பிரியாணி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதான் நான் வீட்டில் செஞ்சு கொண்டு போய் விற்கலான்னு இருக்கேன். ஆனா நீ வீட்டில் செஞ்சு கொண்டு போய் விற்றா அது சில்லுன்னு ஆயிடும் இல்லம்மா, அப்புறம் எதுக்காக உன்கிட்ட வாங்க போறாங்க? அதுவும் உண்மைதான். அப்படின்னா பேசாம ட்ரெயின்லேயே செஞ்சு விற்றா அப்போ நல்லா இருக்கும்ல. அப்பவும் வியாபாரம் நல்லபடியா நடக்குமா அப்படின்னு சின்ன காக்கா சொன்னதை கேட்டு சிச்சு காக்காவும் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சின்ன அங்கிருந்து அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் அவனுடைய வியாபாரத்தை எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப சிச்சு அவ மனசுக்குள்ள, சின்ன சொன்ன மாதிரி வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போனா பிரியாணி ஆறி போயிடும். பேசாம ட்ரெயின்ல ஒரு போகியை எடுத்துக்கிறேன், அந்த போகியில நான் பிரியாணி செஞ்சு அங்கேயே சுட சுட விற்கலாம். அவங்க கண்ணு எதிர்க்கவே செய்யறதுனால எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்குவாங்க. நாளைக்கு காலையில முதல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சிச்சு காக்கா நினைச்சது. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற மகிக்கழுகு கிட்ட பேசிச்சு. வணக்கம் மேடம், ஒரு உதவி தேவைப்படுது. அப்படியா, என்ன உதவி சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் பிரியாணி செஞ்சு விற்கலான்னு இருக்கேன். ஓஹோ, நல்ல விஷயம். அதுக்கு ஏதாவது பர்மிஷன் வேணுமா? இல்ல பிளாட்ஃபார்ம்ல இல்ல, ஒரு போகி எனக்கு வேணும், அதுல சுட சுட பிரியாணி செஞ்சு விற்கலான்னு இருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் நிறைய பணம் செலவாகும். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, நான் சரியா அந்த பணத்தை கொடுத்துருவேன். அப்படின்னா சரிங்க, நான் மேலதிகாரி கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு மகிக்கழுகு போய் மேலதிகாரிங்க கிட்ட பேசி சிச்சு காக்காவுக்கு ஒரு போகியை கொடுக்கறதுக்கு ஒத்துக்க வச்சுது. அதனால சந்தோஷமா சிச்சு காக்காவும் மகிக்கு பணத்தை கொடுத்துச்சு. என்னங்க சிச்சோ, நீங்க சொன்ன மாதிரி பர்மிஷன் கிடைச்சிருச்சு, வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஆமாங்க, நான் போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க, ட்ரெயின் வர நேரமாச்சு, வியாபாரம் நடக்கணும் இல்லையா? ஆமாங்க, இதோ வந்துடுறேன். அப்படி சிச்சு காக்கா வேகமா வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே தயாரா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த சின்ன காக்கா, மொத்தத்துல நீ நினைச்ச மாதிரியே ட்ரெயின்ல பிரியாணி வியாபாரம் செய்ய போறியாமா? ஆமாடா சின்ன, பிரியாணி செஞ்சே எல்லாருக்கும் விற்க போறேன். சரிம்மா, உன்னோட வியாபாரம் நல்லா நடக்கும். உனக்கு தெரியலடா நான் எப்படி பிரியாணி பண்ணுவேன்னு. தெரியுமா, அதனாலதான் வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னேன். சரிடா, நேரமாகுது, கிளம்புறேன் அப்படின்னு சிச்சு காக்கா எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு. மகிக்கழுகு அதுக்காக ஒதுக்குன போகியில பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுது. பிரியாணி நல்லா பண்ணணும், எல்லாரும் என்கிட்ட வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடணும். இந்த போகியும் நல்லா இருக்கு, வியாபாரம் பண்றதுக்கு ஏத்த இடம்தான். சீக்கிரமா என் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்
அப்படின்னு சொல்லி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிரியாணியோட வாசம் ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு இருந்த துணி புஜி 2 பேருக்கும் போச்சு. அம்மா, பிரியாணி வாசம் வருது இல்லம்மா, எனக்கு வாயெல்லாம் ஊறுதும்மா. ஆமா புஜி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா ட்ரெயின்ல பிரியாணி வாசம் எங்கிருந்து வருது? யாராவது சாப்பிடுறாங்களா என்ன? யாராவது சாப்பிட்டாங்கன்னா இவ்வளவு வாசம் வராதேம்மா. எனக்கு என்னமோ யாரும் பிரியாணி செய்யறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை யாராவது விக்கிறாங்களோ என்னமோ. இரு, போய் பார்த்துட்டு வரேன். விட்டாங்கன்னா வாங்கிட்டு வாமா. பிரியாணி வாசம் வந்ததுக்கு அப்புறமா அதை சாப்பிடாம இருக்கிறது கஷ்டம். சரி பூச்சி, முதல்ல யாராவது விக்கிறாங்களா என்னன்னு பாக்குறேன். அப்படி துணிக்குருவி வாசத்தை மூக்கு பிடிச்சுக்கிட்டே போனா. அப்பதான் ஒரு போகியில சிச்சு காக்கா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உடனே சிச்சு பக்கத்துல போனா. ஏங்க, போகியில போய் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, விக்கிறதுக்கா? ஆமாங்க, விக்கிறதுக்கு தான். இன்னையில இருந்து தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். டேஸ்டா இருக்கும், வேணா பொட்டலத்தை எடுத்துட்டு போறீங்களா? நீங்க இங்க பிரியாணி செய்யும் போது வாசம் எங்க போகி வரைக்கும் வருது. சீக்கிரமா 2 பார்சல் கொடுங்க. அப்படியா? நீங்க தாங்க என் முதல் கஸ்டமர். உட்காருங்க, கட்டி கொடுத்துடுறேன். அவசரம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க பொறுமையாவே பேக் பண்ணுங்க. என் பொண்ணு புஜிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அங்க அவ பசியோட காத்துக்கிட்டு இருக்கா. சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா துணி கேட்ட அந்த பிரியாணிய பேக் பண்ணா. அதை பார்த்து துணிக்குருவியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. பொதுவா ட்ரெயின்ல விற்கிற பிரியாணி நல்லா இருக்காதுங்க. ஆனா நீங்க செய்யும் போது வர மனத்தை வச்சே இந்த பிரியாணி நிச்சயமா சுவையிலையும் சூப்பரா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சந்தேகமே வேண்டாங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். ட்ரெயின்ல கொண்டு வந்து விற்கிற பிரியாணி எனக்கு கூட பிடிக்காதுங்க. துணிக்குருவி அந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு அவளுடைய போகிக்கே போனா. அம்மா கொண்டு வந்த பிரியாணிய பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உடனே புஜ்ஜி அந்த பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சா. அம்மா, இந்த பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குமா? ஆமா புஜ்ஜி, ஒருத்தங்க இங்க போகியிலேயே பிரியாணி செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவா வீட்ல செஞ்சு பார்சல் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல பிரியாணி, ட்ரெயின்ல அது நல்லாவே இருக்காது. ஆமா ஆமா, ஆனா அவங்க அப்படி இல்ல, இங்க சமைக்கிறதுனால நல்ல சுட சுட சூப்பரா இருக்கு அப்படின்னு 2 பேருமே பிரியாணியை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த பிரியாணியோட மனம் வரத பார்த்து என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ட்ரெயின்ல சிச்சு காக்கா செய்யற பிரியாணிய பார்த்தாங்க. அதனால எல்லாருமே சிச்சு காக்கா கிட்ட போனாங்க. அட, ட்ரெயின்ல பிரியாணி விக்கிறீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு தான் வியாபாரம் ஆரம்பிச்சேன். பிரியாணி வேணுமா? கொடுங்க, பிரியாணி மனமே சூப்பரா இருக்கு, சுட சுட வேற இருக்கு. ஆமாங்க, இங்கே செய்யறேன் இல்லையா, அதனால நல்ல சூடா தான் இருக்கும். சரி சரி, சீக்கிரமா எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க. சிச்சு காக்கா சோட்டு கிளிக்கு ஒரு பிரியாணியை கொடுத்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு சோட்டு கிளி சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களும் அந்த வாசத்தை பார்த்து சிச்சு கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பிரியாணியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, எல்லாரும் வந்து என்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிடுறாங்க. பிரியாணி வியாபாரம் ஆரம்பிச்ச முதல் நாள்லயே வியாபாரம் நல்லபடியா நடக்குதுன்னா போக போக இன்னும் எந்த அளவுக்கு நடக்குமோ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிறைய லாபமும் வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி சிச்சு பிரியாணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ட்ரெயின்ல தூங்கிக்கிட்டு இருந்த குஹுவாத்துவுக்கு அந்த பிரியாணியோட மனம் வந்து கண் முழிச்சு பார்த்துச்சு. பிரியாணி மனம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம குஹுவாத்து ரொம்பவும் குழப்பமா இருந்துச்சு. அட, பிரியாணி வாசம் நல்லா வருதே, யாராவது வித்துக்கிட்டு வந்தாங்களா? இல்லைங்க, நம்ம ட்ரெயின்லயே ஒருத்தங்க ஒரு போகியில விற்கிறாங்க, அங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியா? சுட சுட வேற இருக்கு போல தெரியுதே. ஆமா, அவங்க போகியிலேயே வச்சு விற்கிறாங்க இல்லையா, அதனாலதான் அங்கே செஞ்சு அங்கே விற்கிறதுனால ரொம்ப சூடா வேற இருக்குங்க. குஹு பார்த்து வேகமா எழுந்துருச்சு சிச்சு காக்கா கிட்ட போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாருமே அங்கிருந்து பிரியாணி வாங்கிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பிரியாணி பாத்திரத்துல கொஞ்சம் மட்டும்தான் இருந்துச்சு. பிரியாணி காலியாங்க. ஆமாங்க, எல்லாரும் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயோ, சரி, குண்டால கொஞ்சோண்டு இருக்குல்ல, அந்த பிரியாணியாவது கொடுங்க, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். இதுவா? கொஞ்சம்தான் இருக்கு, பீஸ் கூட ஒன்றும் பெருசா இல்லையே. பரவாயில்லைங்க, இப்ப பிரியாணி சாப்பிடலனா எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அதை கேட்ட சிச்சு காக்கா அந்த மொத்த பிரியாணியையுமே குஹுவுக்கு கொடுத்துச்சு. குஹுவாத்து அதை வாங்கி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போச்சு. அப்படி முதல் நாளே சிச்சுவோட பிரியாணி வியாபாரம் நல்லபடியா நடந்ததுனால சிச்சு காக்கா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தா.